நாங்கள் இன்றைக்கி எம்எம் நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரதூர் ரோட்டில் இருக்குது. சரி கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கணும், சரி மழை பெய்யங்காட்டி கொஞ்சம் பூ பூக்கிற மாதிரி ஏதாவது பிளான்ட்ஸ் வாங்கி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நர்சரி விசிட் பண்ணணும். கூகுள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ரிவ்யூஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய நர்சரியாகவே இருக்குது. இந்த ரோட்டில் நிறைய நர்சரி ஷாப்ஸ் இருந்துச்சு. இது வந்து ரிவ்யூஸ் நல்லா இருக்குங்காட்டி நாங்கள் இங்கே போனோம். இதெல்லாம் இந்த அழகுக்கு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செடி, இதெல்லாம் பூ பூக்கிற செடி. ஹேங்கிங் பிளான்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் ஹேங்கிங்கில் கொஞ்சம் பூ பூக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. இந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்துச்சு. சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். இதுக்கு முன்னாடி நான் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, ரேட் கம்மியாக தான் இருந்தது. நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா பிளான்ட்ஸ் இருந்துச்சு. போத்தோஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்தது. நான் ஒரு 2 வெரைட்டி வாங்கினேன். போத்தோஸோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் ஜீ பிளான்ட் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பெரிய நர்சரி. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செடி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தேவையான மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. ரப்பர் பிளான்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே செவ்வந்தி பூ நிறையா இருந்துச்சு. இதில் நான் ஒரு 3 கலர் வாங்கினேன். இதெல்லாமே மோஸ்ட்லி ஓரளவுக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. மெயினாக போனது பார்த்திங்கன்னா ஏதாவது மல்லிப்பூ மாதிரி வாங்கலாம், நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மழை பெய்யுறது இல்லையா, ஸோ சீக்கிரம் தலைஞ்சு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ராமவனம். இது ரொம்பவே நல்லா மனமாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பூவு. ஈவினிங் டைமில் வேறு இது அதிகமாக பூக்கும், நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வாங்கினோம். நெக்ஸ்ட்டு ஓகே 1 மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 1 தான் வாங்கிட்டு வந்தோம். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 120 ருபீஸ் வரும். இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இந்த ஜம்பங்கி பூ, அதுவுமே இங்கே எனக்கு கிடச்சிருச்சு. அது ஒரு 120 கிட்ட வந்துச்சு. அது ஒன்று வாங்கினேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் பாட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய அழகழகாக குட்டி குட்டியாக நிறைய இருந்துச்சு. பிளாஸ்டிக் பாட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேறு வேறு சைஸில் நிறையா இருக்குது. கீழ்ஃப்ளோரில் வந்து வெறும் செராமிக் பாட்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த மல்லிப்பூ வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தொட்டி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிளாஸ்டிக் பாட் தான் பார்த்துட்டு இருந்தோம். பிளாஸ்டிக் பாட் இந்த மல்லிப்பூ செடி வைக்கிற மாதிரியே நல்ல ஒரு பெரிய பாட் 2 வாங்கினோம். அதுவே பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். உங்களுக்கு செராமிக் பார்த்தா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் இருக்குது, நிறைய ஷேப்ஸ்லேயுமே கலர் கலராக இருந்தது. இது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு நான் என்ன வாங்கினேன்னா ஒரு எல்லோ ரோஸ் செடி ஒன்று வாங்கினேன். அடுக்கு மல்லி வாங்கினேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசம். ஸ்னேக் பிளான்ட் ஒன்று வாங்கினேன். போத்தோஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செவ்வந்தி பூவில் வாங்கியிருக்கேன். மஞ்சள் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன், வெள்ளை கலரு, அப்புறமேட்டு ஒரு சிகப்பு கலர். இது ஒரு அழகு பூச்செடி, அது ஒன்று வாங்கினேன். இந்த பன்னீர் பூ ஒன்று வாங்கினேன். ஸ்பைடர் பிளான்ட்டு, அப்புறமேட்டு இந்த பிளான்ட் ஒன்று வாங்கினேன். இது ராமவனப்பூ. ஸோ நீங்கள் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த இது விசிட் பண்ணி பாருங்கள்.